ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலா. வெல்கம் டு சத்ய பாலாஸ் டெம்பிள் வியூ. என்னடா இவன் நம சிவாயன்னு சொல்லிட்டு நமோ நாராயணன் சொல்கிறான்னு பார்க்காதீங்க. ஏன்னா இங்கே ரெண்டு பேருமே இருக்காங்க, சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து. எந்த கோயில் வந்திருக்கோன்னா, உயர்வான வாழ்வு தரும் உத்தமர் கோயிலுக்கு தான். திருக்கைலாயம், ஸ்ரீ வைகுண்டம், ஸ்ரீ சத்தியலோகம் ஆகிய 3 திவ்ய லோகங்களையும் சுற்றி 30 முக்கோடி தேவர்களையும் தரிசித்த புண்ணியம் வேண்டுமென்றால் இந்த கோயிலுக்கு வாருங்கள். இது 108 திவ்ய தேசங்களில் 3வது திருத்தலமாகும். பிச்சாடனராக சிவனும் புருஷோத்தமனாக பெரும்பாலும் அருள் பாலிக்கிறார்கள். இத்தலம் திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலும், சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும், திருச்சி முசிறி சாலையில் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். நுழைஞ்ச உடனே கொடிமரம் தெரியுது. இத்தலத்தில் அனைத்து தெய்வங்களும் குருஸ்தானத்தில் அருள் பாலிக்கின்றனர். அதனால் வியாழக்கிழமன்று விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன. 7 குரு பகவான்களும் சிவனிடம் காணலாம் என்பதை ஸ்ரீ கண்டேபியா என்ற ஸ்லோகம் எடுத்துரைக்கிறது. தேவகுருவாக பிரகஸ்பதியும், அசுர குருவாக சுக்கராச்சாரியாரும், ஞான குருவாக முருகனும், பரமகுருவாக பிரம்மதேவனும், விஷ்ணு குருவாக ஸ்ரீ வரதராஜ பெருமாளும், சக்தி குருவாக சௌந்தரிய பார்வதியும், சிவகுருவாக ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியும் அருள் பாலிக்கின்றனர். கருடாழ்வார் கோயிலுக்கு வந்துட்டோம். மூலவருக்கு முன்னாடியே இருக்கார். இது ஆஞ்சநேய சன்னதி. நம்ம நுழைந்த உடனே புருஷோத்தம சன்னதி தான் எதிரில் தென்படுகிறார். கிழக்கு முகமாக இருக்கிறார். புருஷோத்தமர் அஷ்டம புஜங்களுடன் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இந்த கதம்ப வனத்தில் பிரம்மாவின் கோரிக்கை ஏற்று கதம்ப நாயனாக விஷ்ணு அருள் பாலிக்கிறார். அருகிலேயே கதம்ப மகரிஷியும் குடிக்கொண்டு உள்ளார். இவருக்கு இடதுபுறமாக பூர்ணவல்லி தாயார் சனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். திருமங்கை ஆழ்வார் சிலையும் உள்ளது. ஆண்டுதோறும் மாசி திருவிழாவில் ஸ்ரீரங்கம் பெருமாள் 5ஆம் திருநாளன்று உத்தமர் கோயிலில் எழுந்தருளி தீர்த்தவாரி வைபவம் நடைபெறும். இதுதான் பூர்ணவல்லி தாயார். ஏன் பூர்ணவல்லி தாயார்ன்ற பேர் வந்தது காரணம் என்னென்னா, சிவனும் பிரம்மாவும் ஒரே எண்ணிக்கையிலான கொண்டுள்ளதால் பார்வதி தேவிக்கு குழப்பம் ஏற்பட்டது. அவரின் குழப்பம் தீர பிரம்மாவின் தலையை கொய்தார் சிவன். பிரம்மாவின் தலையை கொய்ததால் சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் உண்டானது. பிரம்மாவின் கபாலம் சிவன் கையில் ஒட்டி கொண்டது. என்ன செய்தாலும் போகவில்லை. எப்போது அந்த கபாலம் நிரம்புகிறதோ அப்போதே அந்த தோஷம் நீங்கும் என்பது ஐதீகமானது. ஒரு பூர்ணவல்லி தாயார் முன் நின்றபோது அவள் தன் 2 கரங்களால் சிவனின் பாத்திரத்தில் பிச்சையிட்ட போது பாத்திரம் நிரம்பி வழிந்தது. கபாலமும் ஈசனின் கையிலிருந்து விடுபட்டது. அதனால் இவருக்கு பூர்ணவல்லி தாயார் என்ற பெயர் உண்டாயிற்று. இத்தலத்தின் மூலவர் பெயர் புருஷோத்தமன் மற்றும் தாயார் பெயர் பூரணவல்லி. சிவனின் பெயர் பிச்சாடனர் மற்றும் தாயார் பெயர் சௌந்தரிய பார்வதி. தல விருட்சம் கதலி மரம். தல தீர்த்தம் கதம்ப தீர்த்தம். 108 திவ்ய தேசங்களில் 3வது திருத்தலமாக இத்தலம் விளங்குகிறது. இது பிச்சாடனர், பரமேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார்.
எவ்வளோ சிற்ப வேலைப்பாடுகள் தென்படுகிறது பாருங்கள். நல்ல பெயிண்ட் அடித்து அழகாக வச்சுருக்காங்க. தெளிவான சிலைகள் நமக்கு கிடைக்கின்றது. 2 மூலவர் விமானங்களையும் பார்த்தாயிற்று. அப்படியே வந்தீங்கன்னா குரு பகவான் தென்படுகிறார். தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி சிவகுருவாக காட்சியளிக்கிறார். சனவாதி முனிவர் தன் காலடியில் இருக்கிறார். அப்படியே அவர் கும்பிட்டுட்டு வந்தால் பிச்சாண்டவர் சன்னதி. இவரும் சிவனோட ஒரு சொரூபம்தான். இது மகா கணபதி சன்னதி. அப்படியே கும்பிட்டுட்டு போகலாம் வாங்க. இக்கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மற்றும் மாலை 4:30 முதல் 8 மணி வரை. மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய 3 கடவுளும் தம் துணைவியார்களுடன் தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலிக்கின்றனர். தனது துணைவியாருடன் நேர்மையாக வாழ்பவர்களை உத்தமர்கள் என்கிறார்கள். அந்த வகையிலேயே மும்மூர்த்திகள் இங்கு இருப்பதால் உத்தமர் கோயில் என்ற பெயர் உண்டாயிற்று. இத்தலத்திற்கு நிறைய பேருந்து வசதிகள் இருக்கின்றன. தங்கும் விடுதிகளும் அருகிலேயே இருக்கின்றன. இது ராமர், லட்சுமணன், சீதை சன்னதி. இங்கே சிற்பங்கள்லாம் வரையப்பட்டு இருக்கிறது பாருங்கள். சற்று பழுதடைந்து தான் உள்ளது. இது பிச்சாடனர் சன்னதி. சிவன் பிச்சாடனராக எழுந்தருளி இருக்கிறார். அதாவது மேற்கு புறமாக காட்சியளிக்கிறார். முன்புறமாக உள்ள புருஷோத்தமருக்கு அப்படியே பின்புறமாக மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். அப்படியே பாருங்கள், சின்னதாக இருக்குது கொடிமரம். அது வேணுகோபால் சன்னதி. இது நுழைவாயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது நுழைவாயில். எதற்கு நந்தி பகவான் இருக்கிறார். இது மகா கணபதி. அது பக்கத்தில் சனீஸ்வரன் வச்சுருக்காரு பாருங்கள். ஏன்னா ஒரு காரணம் உண்டு. அதாவது மகா கணபதிக்கு அருகிலேயே சனி பகவான் எழுந்தருளி உள்ளார். ஏன்னால் சனி தோஷத்திற்கு அதிபதி யார் என்றால் மகா கணபதி, ஈஸ்வரன், ஆஞ்சநேயர் ஆகியோர். சனி தோஷ நிவர்த்தியாக இவர்கள் மூவரையும் வணங்க வேண்டும். அந்த வகையிலே மகா கணபதி அருகிலும் ஈஸ்வரன் பார்வையிலும் சனி பகவான் இருக்கிறார். இது 4 சிலை. அப்பர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், சுந்தரர். இங்கே உற்சவ மூர்த்திகள்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் பிச்சாடனர் மூலவர் சன்னதி. இதுதான் பிச்சாடனர்.
அப்படியே அவருக்கு இடதுபுறமாக வந்தீங்கன்னா சக்தி குருவாக சௌந்தரிய பார்வதி அருள் பாலிக்கிறார். அம்மனுடைய சன்னிதி தான் இது. ஞான குரு, அதாவது முருகர் தன் தந்தைக்கு உபதேசித்தால் இவர் ஞானகுரு என்று அழைக்கப்படுகிறார். இங்கே பிரம்மாவோட சிலையை வச்சுருக்காங்க. அப்படின்னு மூலவர் கும்பிட்டுட்டு வெளியில் வரும். தசாவதார சிற்பங்கள் அழகாக வச்சுருக்காங்க. நல்லா ஒரு பூந்தோட்டம் இங்கே பராமரிக்கிறாங்க. பார்க்கவே அழகாக இருக்குது, செழுமையாக உள்ளது. அழகாக பாருங்கள், நல்லாயிருக்கு சிலை. மூலவர் விமானம். இது வேணுகோபால் சன்னதி கோயில். வாங்க உள்ளே போகலாம். நம்ம வேணுகோபால் சன்னதிக்குள்ளே கிட்ட வந்துட்டோம். வேணுகோபால் பாமா ருக்மணியுடன் அருள் பாலிக்கிறார். வாங்க அப்படியே ஒரு வலம் வருவோம். இது தலபருட்சம், கதலி மரம். இது கீழே நிறைய நேர்த்தி கடன்லாம் பண்ணுறாங்க. சரி வாங்க. இது நவகிரகர் சன்னதி. இதில் தான் அசுரகுருவாக சுக்கராச்சாரியர் உள்ளார். பிரகஸ்பதியும் உள்ளார். சரி வாங்க அப்படியே ஒரு வாட்டி வலம் வருவோம். எவ்வளோ சுதை சிற்பங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல தெளிவான பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இது தசரத லிங்கம், அதாவது தசரதர் வழிபட்டதால் அது தசரத லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. தசரதர் இந்த தலத்திலே வேண்டியதாலே ராமர் லக்ஷ்மணர் பிறந்தனர் என்பது வரலாறு. அப்படியே சுற்றுப்புறம் சுற்றிட்டு வந்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் கோயில் இங்கே இருக்கார் பாருங்கள். இவர் விஷ்ணு குருவாக அருள் பாலிக்கிறார். அப்படியே வந்தீங்கன்னா ராமானுஜர் இவங்க சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. நான்முகன் என்கிற பிரம்மா தனி சன்னதியில் தனது கரங்களில் அக்கமாலை கமண்டலம் கொண்டு அருள் பாலிக்கிறார். இவர் சன்னதி கிடப்புறமாக ஞான சரஸ்வதியாக கலைமகள் உள்ளார். வழக்கமாக வீணைக்கு பதிலாக ஏட்டு சுவடியை ஒரு கரத்திலும் ஜபமாலையை ஒரு கரத்திலும் ஏந்தி அபய வரத அஸ்தங்களுடன் ஞானத்தின் திசையான தெற்கு நோக்கி அமர்ந்து ஞான சரஸ்வதியாக அருள் பாலிக்கிறார். இது மூலவர் அருகில் உள்ள கதம்ப மகரிஷி. அப்படியே கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். சிவனோட ஒவ்வொரு திருவிளையாடலுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஒரு தவறு செஞ்சால் அதுக்கான தண்டனை நீங்கள் அனுபவித்து அது தீரணும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சிவன் நினச்சா உலகத்தையே அழிக்க முடியும். ஆனால் அவரே ஒரு தவறு செஞ்சதால் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கும் போனார். அதனால் நமக்கும் சொல்ல வர்றது என்னவென்றால், நீங்கள் தவறு செய்தால் அதற்கான தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதே அது.
நிறைந்த மனதுடன் விடைபெறுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நீங்களும் ஒரு முறை வந்து அந்த இறைவனின் திருவருளை பெறும்படி அன்புடன் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.